சைவ கோயில்களில் சிவனுடைய உருவமே இருக்காது. அது என்ன தெரியுங்களா? சிவலிங்கங்கிறது ஆண் உறுப்பு பெண் உறுப்புல இருக்கிறது. அதை லிங்கமா கும்பிடுறோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கடவுள் விஷயத்துல எப்படி இருக்கணும்னா, மனமும் உடலும் ஒன்னா சேர்ந்து இயங்கினா தான் கடவுளை நீ அடைய முடியுங்கிறது தான் லிங்கத்தினுடைய தத்துவம். அதுல அந்த இது நீங்க அந்த தென்கலைன்னு வரும்போது கீழே அந்த இது சர்வீஸும் சேர்த்து போட்டிருப்பாங்க. பெண் உறுப்பு அவ்வளோ டீட்டெயிலாக வரும். அதுல ஆண் உறுப்பு. திருவள்ளுவர் எழுதுனதுல என்ன இருக்குது? அறம்பொருள் இன்பம். செக்ஸை வச்சுக்கிறாரு. கடைசி இது காமத்து பாலுங்கிற போட்டு அதில் ஒரு 50 குறளுக்கு எத்தனை குறள் என்ன சரியாது ஞாபகம் இல்லை. அத்தனை குறளை விதவிதமாக செக்ஸ் எப்படி வச்சுக்கிறதுங்கிறது. இதை செஞ்சாதான் நீ முழு மனுஷங்கிறாரு. கோபுரத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, கோபுரம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் அந்த ஆபாச சிலைகள்லாம் இருக்கும். ஆண் பெண் உறவு விதவிதமான உறவுகள்லாம் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் தேவதைகளோட இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் உருவங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபுர கலசம் வரும். சிவபெருமானை பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் பாம்பு இருக்குது. பாம்பை கிட்ட அவ்வளோ பயந்தான். அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு நம்மளை காப்பாற்றுவாருக்கு சிவபெருமான் கழுத்தில் பாம்பை போட்டுக்கிட்டோன்னு இவனுக்கு விஷ்ணுவை கும்பிடுறவனுக்கு பார்த்தானுங்க. நீ கழுத்தை தானே போட்டுக்கிட்டேன், என் ஆள் பாம்பு வழியே படுத்துக்குவான்னு சொல்லி ஆதிச்சேச்சன்னு சொல்லி பாம்பு மேலே படுத்துக்கிற மாதிரியே போட்டுக்கிட்டேன். எல்லாம் ஒரே இதுதான். அக்னிங்கிறது எல்லா மதத்துலையுமே. இப்போ சர்ச்சில் போய் மெழுகுவத்தி ஏற்றுறீங்க, அக்னி தானே. மசூதியில் ஊதுவத்தி காட்டுறீங்க, அக்னி தானே. அக்னி வழிபாடுங்கிறது எல்லா மதத்துலையுமே. அக்னியை கண்டு மனுஷன் பயந்தான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். சிவலிங்கம், சிவன் வழிபாடுங்கிறது தமிழ்நாட்டில் தமிழர்கள்ட்ட அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த சிவனுக்கும் சிவலிங்கத்துக்கும் என்ன தொடர்பு? சிவலிங்கங்கிறத பற்றி பல கதைகள் சொல்கிறாங்க, பல விஷயங்கள் சொல்கிறாங்க. சிவன்னா யார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவ கோயில்களில் உருவ வழிபாடு இருக்காது. சிவனுடைய உருவமே இருக்காது. பார்வதி உருவமெல்லாம் இருக்காது. துவாரபாலகர்களாக இருப்பாங்க. பட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லிங்கம் தான். பெருமாள் கோயிலில் பெருமாள் படுத்துப்பார். அனந்தாசயனம் அப்படிங்கிற மாதிரி பாம்பு மேலே படுத்துக்கிறதெல்லாம் இருக்கும். இது சிவன் கோயிலில் சிவனுடைய உருவமே இருக்காது. அது என்ன தெரியுங்களா? சிவலிங்கங்கிறது ஆண் உறுப்பு பெண் உறுப்பில் இருக்கிறது. இப்படி இருக்கிறது பெண் உறுப்பு, அதில் ஆண் உறுப்பு இருக்குது. உடல் உறவு அதை லிங்கமாக கும்பிடுறோம். என்ன காரணம்னா, சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிட்றீங்க. சாப்பாடு உள்ள அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலையே படுறதில்ல. அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. மனசும் இதுவும் எங்கேயோ இருக்குது. வேலை என்னமோ நடக்குது. அந்த வேலையை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. அப்புறம் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மைண்டு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குது. கண்ணு மாத்திரம் தான் புக்கை பார்த்துக்கிட்டு. மனசு ஒரு பக்கம் இருக்குது, உடம்பு ஒரு பக்கம் இருக்குது. அது மாதிரி கடவுள் விஷயத்தில் எப்படி இருக்கணும்னா, மனமும் உடலும் ஒன்றா சேர்ந்து இயங்கினா தான் கடவுளை நீ அடைய முடியுங்கிறது தான் லிங்கத்தினுடைய தத்துவம். அது எப்போ வருதுன்னா, செக்ஸ் வச்சுக்கும்போது தான். ஆணுக்கு அந்த செக்ஸ் விருப்பம் மனசில் இருந்தால் தான் அவன் செக்ஸ் வச்சுக்க முடியும். அவனுக்கு அப்போ தான் ஆண் விரைப்பு ஏற்படும். அந்த விருப்பம் இல்லைன்னா வெறுப்பு போயிடும். செக்ஸ் வச்சுக்க முடியாது. மனமும் உடலும் ஒன்று சேர்ந்தா தான் செக்ஸ் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கும் போது எப்படி மனமும் உடலும் ஒன்று சேர்ந்து இயங்குதோ அந்த மாதிரி இயங்கினா தான் நீ கடவுளை அடைய முடியுங்கிறது தான் லிங்கத்தினுடைய தத்துவம். அதனால தான் அங்கே வைக்கிறாங்க. அதே தான் வைணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தவங்க, அவங்களுக்கு தெரியல, இதை வைக்கிறதுக்கு தெரியல. அதுக்கு பதிலாக நாமத்தை போட்டாங்க. நாமத்தில் அந்த வெள்ளை கோடு பெண் உறுப்பு, சிவப்பு கோடு ஆண் உறுப்பு. பெருமாள் பாதம் இல்லையா? அது பெருமாள் பாதம்னு சொல்லுவாங்களே. அது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், இதுதான் அதுக்கு அர்த்தம். அதில் அந்த இது நீங்கள் அந்த தென்கலைன்னு வரும்போது கீழே அந்த இது சர்வீஸும் சேர்த்து போட்டிருப்பாங்க. பெண் உறுப்பு அவ்வளோ டீட்டெயிலாக வரும். அதில் ஆண் உறுப்பு. அதுதான் அது. அதனால் செக்ஸை தான் நம்ம கடவுளாக கும்பிட்டோம். தமிழர்களுடைய சிவன் வழிபாடு அதானா? இல்லை வட இந்தியாவில் நாம தானே போடுறான். வட இந்தியாவில் லிங்கம் தானே கும்பிடுறான். அந்த ஏதோ பேர் சொல்லுங்க, இந்த கல் வழிபாடு ஏதோ சொல்லுவாங்கல்ல. இங்கே இந்து மதத்தினுடைய தத்துவமே அதுதான். செக்ஸின் அடிப்படையில் தான் இருக்குது. திருவள்ளுவர் எழுதுனதுல என்ன இருக்குது? அறம்பொருள் இன்பம். செக்ஸை வச்சுக்கிறாரு. கடைசி இது காமத்து பாலுங்கிற போட்டு அதில் ஒரு 50 குறளுக்கு எத்தனை குறள் என்ன சரியாது ஞாபகம் இல்லை. அத்தனை குறளை விதவிதமாக செக்ஸ் எப்படி வச்சுக்கிறதுங்கிறது. இதை செஞ்சால் தான் நீ முழு மனுஷங்கிறார். யாருமே செக்ஸை தடுக்கலை. எல்லா மதங்கள்லையுமே செக்ஸ் உண்டு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடும் வட இந்தியாக்களில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடும் ரெண்டுமே ஒன்றா? எல்லா இடத்துலையும் லிங்கம் தானே இருக்குது. ஆனால் அங்கே உருவ வழிபாடு அதிகம். சிவபெருமானே வச்சுருப்பாங்க.
அதே மாதிரி தான் ராமர் லட்சுமணர் வைப்பாங்க, கிருஷ்ணனை வைப்பாங்க. உருவ வழிபாடு ரொம்ப அதிகம். நம்ம ஊரில் உருவ வழிபாடு குறைச்சோம். இதில் எந்த காலகட்டத்தில் உருவான வழிபாட்டு முறை? பௌத்தர்கள் உள்ளே வந்தபோது இந்த ஆரிய மதத்துக்கு எதிர்ப்பா, பிராமண மதத்துக்கு எதிர்ப்பா யாகவனத்தில் தொலைச்சி விடுவேன்னா அன்றைக்கி இருந்த மன்னர்கள் பூராம பௌத்தர்களாக இருந்தாங்க, அடங்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் மாடு தின்னுக்கிட்டு இருந்த ஆரியர்கள் மாட்டை தெய்வமாக கும்பிட ஆரம்பித்தாங்க. என்ன பௌத்தர்கள் சொல்லிட்டாங்க, மாட்டை வெட்டி யாகத்தில் போட்டேன்னா தொலைச்சி விடுவேன்னாங்க. நானும் மாட்டை கும்பிட்றேன்னு விட்டாங்க. அது ஒன்று மாடு தின்னுக்கிட்டு இருந்தாங்க. தமிழர்கள்ட்ட நெடுக்கல் வழிபாடு ரிக்வேதத்தில் ஒரு அத்தியாயம் முழுக்க மாட்டை எப்படி வெட்டி போட்டு எப்படி சாப்பிடணுங்கிறது தான் அத்தியாயம் பூரா இருக்குது. ஆக இந்துன்னு சொல்கிறவன், பிராமண மதம்னு சொல்கிறவன் மாடை தின்னா தான் பிராமண மதம். இன்றைக்கி அவனுக்கு தான் வந்து மாட்டை காப்பாற்றணுங்க போராட்டம் பண்ணுறாரு, மாற்றிக்கிட்டாங்க. நடுக்கல் வழிபாடுன்னு சொல்லுவாங்கல்ல, நடுக்கல் வழிபாடு தமிழர்கள்ட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நடுக்கல் வழிபாடு தான் பின்னாட்களில் வட இந்திய தாக்கத்தில் ஆண்குறி வழிபாடாக மாறுச்சுன்னு ஒரு சில ஆய்வாளர்கள். நடுக்கலுக்கு வந்து என்னம்மா நீங்கள் சொல்கிறது எனக்கு அப்படி சரியா படல. நடுக்கலுங்கிறது இப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு பெரிய வீரர், ஏதோ ஒரு எதிரிகள் வந்தபோது கொண்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு சின்ன கல் ஒன்று வச்சு உங்கள் சிலையை வச்சிருவாங்க, அதுதான் நடுக்கற்கள். அது மாதிரி நிறைய வீரர்களுடைய கற்கள் இருக்குது. அவங்களுடைய வரலாறை வச்சு தான் பல வரலாறுகள் நம்ம பார்க்குறோம். அதுதான் நடுக்கல். நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் செக்ஸ் எதுவும் கிடையாது. அதான் சார், நடுக்கல் வழிபாடு தான் சிவ வழிபாடாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சிவ வழிபாடு இல்லை, அந்த தனிநபர் வழிபாடு தான். அது தமிழர்களுடைய வழிபாடாக தான் இருந்திருக்குதா அந்த பிறப்பு உறுப்புகளை வணங்குறதுங்கிறது? நம்முடைய வழிபாட்டில் அது இருக்குது, அது வடநாட்டிலே அது இருக்குது. அதே போல் கோவில் கோபுரங்களில் ஒரு ஆபாச சிலைகள் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இது வந்து ஆண்குறிகளை வணங்குற வழிபாடு, நடுக்கல் வழிபாடு தான் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்தது இப்படிலாம் சொல்கிறாங்கிறது ஒரு பக்கம். இந்த கோபுரங்கள் ஆபாசங்கள் எதுக்காக இருக்குங்க? அதாவது கோபுரத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஆபாச சிலைகள்லாம் கீழே தான் இருக்கும். அந்த இது முடிஞ்ச உடனே கோபுரம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் அந்த ஆபாச சிலைகள்லாம் இருக்கும். ஆண் பெண் உறவு, விதவிதமான உறவுகள்லாம் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தேவதைகளோட இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடவுள் உருவங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபுர கலசம் வரும். இந்த செக்ஸில் இருக்கிற அளவுக்கு தீவிரத்தை நீங்கள் வந்து கடவுள் கும்பிடும்போது மனமும் உடலும் ஒன்றா ஒத்துழைச்சி செக்ஸில் எப்படி இருக்கிறீங்களோ அது மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை பக்கமாக நீங்கள் போவீங்க. கடைசியாக நீங்கள் போகும்போது கோபுர கலசக்கிட்ட போகிறீங்க. அந்த கலசம் வந்து கூறாக முடிஞ்சு ஆகாயத்தை காட்டுது. நீ கடவுளை ரீச் பண்ணணும்னா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி கூர்மையாக கடைசியாக நின்னா நீ கடவுள்கிட்ட போகலாங்கிறது தான் கோபுரத்தினுடைய தத்துவம். அவ்வளோதான் அது. அதுதான் நம்ம அந்த கோபுரம் இப்படி கூறாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதே தான் நீங்கள் வந்து சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சர்ச்சு கூறாக முடியும். கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் சிலுவையில் முடியும். அது சிலுவையில் முடிஞ்சதுதான். அதே மாதிரி தான் முஸ்லீம்களுடைய மசூதியில் பார்த்தீங்கன்னா பிறைச்சந்திரனில் முடியும். அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். எல்லா மதங்கள்லையும் ஒரே தத்துவம் தான். ஸோ இதெல்லாம் எல்லா மதங்களும் ஒரே மாதிரி தான். எல்லா மதங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குதோ அவங்களோட போகிறீங்க, அவ்வளோ. இஸ்லாமியத்துலேயோ கிறிஸ்தவத்துலேயோ அந்த ஆண்குறி வழிபாடு இதெல்லாம் இருக்குதுங்களா? முழு மனித உருவ வழிபாடு கூடாதுன்றது தான் ரெண்டு மதத்துலையும் இருக்குது. முஸ்லீம்களை தீவிரமாக கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை. அவங்க வந்து மேரி, ஜீசஸ் எல்லாருடைய சிலையிலும் வச்சு அவங்க கும்பிடுறாங்க. அங்கே உருவ வழிபாடு இருக்குது. அதே மாதிரி தான் சமணர்கள்லேயும் இருக்குது, பௌத்தர்கள்லேயும் இருக்குது. உருவ வழிபாடு அங்கே எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் எல்லா மதமும் சொல்கிறது உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை மதங்கள்லேயும் உருவ வழிபாடு இருக்குது, நம்ம இஸ்லாத்தை தவிர. இஸ்லாமியர்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம், தீவிரமான கூட மாட்டாங்க. தீவிரமான இஸ்லாமியர்கள் ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டாங்க. நெருப்பு வணங்குதல்ங்கிறது எப்படி வந்துச்சிங்க? மனுஷங்க எதையெல்லாம் கண்டு போயிருந்தானோ அதையெல்லாம் வந்து உடம்புல வச்சுக்கிட்டாங்க. இப்போ சிவபெருமானை பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் பாம்பு இருக்குது. பாம்பை கண்டு அவ்வளோ பயந்தான். அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு நம்மளை காப்பாற்றுவாருக்கு சிவபெருமான் கழுத்தில் பாம்பை போட்டுக்கிட்டோன்னு இவனுக்கு விஷ்ணுவை கும்பிடுறவனுக்கு பார்த்தானுங்க. நீ கழுத்தில் தானே போட்டுக்கிட்டேன், என் ஆள் பாம்பு வழியே படுத்துக்குவான்னு சொல்லி ஆதிச்சேச்சன்னு சொல்லி பாம்பு மேலே படுத்துக்கிற மாதிரியே போட்டுக்கிட்டார். எல்லாம் ஒரே இது தான். பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று காப்பிடிச்சது தான். சிவபெருமான் வந்து எவரெஸ்ட்டுங்கிற உயரமான மலையில் இருக்கார், இமயமலையில். மலையை பிடிச்சிட்டியா நீ, நான் கடலை பிடிச்சிக்கிறேன்னு கடலில் படுத்துக்கிட்டார் பெருமாள். திருப்பார் கடலில் படுக்கிறார். நீ வந்து பட்டை இப்படி போடுறியா, நான் நாம இப்படி போடுறேன். எல்லாம் ஒன்று தான், ஒன்றுக்கு ஒன்று காப்பி அடிச்சது தான். நெருப்பு வணங்குதல்ங்கிறது யூதர்கள்ட்ட நெருப்பு வந்து உங்களை அழிச்சதுங்க, பயந்துட்டீங்க. அதனால் நெருப்பு கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க.
தான் காரணம். பாம்பை கண்டு பயந்தீங்க, பாம்பை கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, நாக வழிபாடு. பசுமாடு வந்து உங்கள் கூட இருந்து பழகிட்டீங்க, பசுமாட்டை கும்பிட்டீங்க. அதே புலியெல்லாம் வீட்டில் வளர்த்துலையே நீங்கள். தமிழ்நாட்டில் நெருப்பு வணங்குதல் இருந்திருக்குதா? அக்னிங்கிறது வந்து எல்லா மதத்துலேயுமே இருக்குது. இப்போ வந்து சர்ச்சில் போய் மெழுகுவத்தி ஏற்றுறீங்க, அக்னி தானே. இதில் வந்து மசூதியில் வந்து ஊதுவத்தி காட்டுறீங்க, அக்னி தானே. அக்னி வழிபாடுங்கிறது எல்லா மதத்துலையுமே உண்டு. அக்னியை கண்டு மனுஷன் பயந்தான். சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.